ஐயா நமஸ்காரம். நமஸ்காரம். ஐயா தங்கள் பெயர்? ரங்கநாத பட்டாச்சாரியார், ஆதி திருவரங்கம். இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்னங்க ஐயா? இந்த கோயிலுடைய பரப்பு, அதாவது 3 ஏக்கரா 37 பரப்பளவு. இந்த கோவில் முதலாக இங்கே உருவானதுக்கு பெருமாள் தான் இங்கே அமைஞ்சிருக்கார். எப்படி அப்படின்னு கேட்டால், ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களை பெருமாள் பிரம்மாவிடம் கொடுத்து இப்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை சிருஷ்டிங்கிற முறையில் படைக்க சொல்கிறார். அதன்படி படைத்துண்டு வர காலத்தில் சோமுகாசுரன்ற அசுரன் வேதங்களை அபகீர்த்தி செய்து சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள் மறைகிறான். அப்போது தசவதாரத்தினுடைய முதல் அவதாரமாகிய மச்சவதாரம் செய்து கடலுள் ஒளிந்திருக்கிற சோமுகாசுரனை வதம் செய்து அந்த வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசம் என்றார். முதல்ல ஒரு சப்ஜெக்டாக கொடுக்குறார், பொருளாக கொடுக்குறார். அது யாருனாலும் எடுத்துக்கலாம். இரண்டாவது முறையாக பெருமாள் கையாள்வது மனசில் பதிய வைக்கிறார். அதனால் அது யார் எடுத்து அவர் சொன்னால் தான் தெரியும், மற்றபடி யாருக்கு தெரியாது. அப்படிங்கிற முறையை இரண்டாவது முறையாக கையாளுகிறார். அந்த வேதங்களை மீட்பதற்காக மச்சவதாரம் செய்த சிரமம் பரிகாரம், அதாவது கஷ்டங்களை போக்கிக் கொள்ள அவருடைய மனைவி ஸ்ரீதேவி மடி மேலே பள்ளி கொண்ட அமைப்பும், பூமாதேவி ஒரு திருவடியை மடிவேல் வைத்து கொண்டும், மற்றொரு திருவடி ஷேருடைய வாள் ஏங்கிக் கொண்டும், புஜத்தை கிருடாழ்வார் தாங்கிக் கொண்டும், இப்படி கஷ்டங்களை போக்கிக் கொண்டு வேதங்களை உபதேசம் என்றார். வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசித்து விட்டு இருப்பிடம் வைகுந்தம் செல்ல இருக்கிறார். அது சமயம் தேவ ரிஷி உங்கவரெல்லாம் பிரியா மனம் தவிக்க, பெருமாளை விட்டு பிரிய மனசில் இல்லாமல் கொஞ்ச காலம் இங்கே இருங்கன்னு கேட்டுக்கிறார். இதற்கு செபிசாட்ச பெருமாள் தேவலோக தட்சன் விஸ்வகர்மாவை வரவழைத்து, நான் உபதேசம் என்ற காட்சியை அப்படியே வடிவமைத்து கொடு, எல்லோரும் எப்போதும் சேவிக்கட்டும் என்று பெருமாள் திருவாய் மலர்ந்து பெருமாளுடைய கட்டளையின்படி தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட பிம்பம். இந்த பிம்பமாகப்பட்டது பலவிதமான மூலியால் ஆனது. என்ன, இவருக்கு திருமஞ்சன மேனி கிடையாது, சுதைன்னு சொல்லுவார். ஆக இந்த அமைப்புன்றது வேறு எங்கே நீங்கள் எதிர்பார்க்க பார்த்துருக்கும் முடியாது. அந்த மாதிரி விசேஷமான இந்த சன்னதி இவரை அதாவது இவரை பார்க்கறதே அப்படின்றது பெரிய விஷயம். இங்கே அவருடைய மேனியை பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப பிரமித்து போகும். தனியாக ஒரு நபராக இருந்து பார்க்க சேவிக்கவே முடியாது. தனியாக நின்று அந்த பெருமாளை சேவிக்கிறோன்னா முடியாது. அவரே தன்னை மறந்து தன்னுடைய நம்ம எங்கே இருக்கிறோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு போயிடும். இது நிறைய முறை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் ரொம்ப விசேஷமான இந்த சன்னதி சேவிப்பது உண்மையில் நாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் சேவிக்க முடியும். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம தலையெழுத்து எழுதுவர் யார்? பிரம்மா. என்ன சொல்லுவா? உன் பிரம்மா உன் தலையெழுத்து என்னவோ அதுதான் நடக்க போகிறதுன்னு சொல்லுவாள். வெய்யும் போது ஒரு திட்டம் போது இப்படி சொல்லுவாள். ஆக அந்த தலையெழுத்துக்கு ஆதாரமானது எது? வேதம். அந்த வேதங்கள் யார் சொல்லி கொடுக்குறார்? பிரம்மாவுக்கு பெருமாள் சொல்லி தருகிறார். அப்போது இவர் ஏழைக்கோழி இருந்தாலும் மாற்றக்கூடிய சக்தி பெருமாள்கிட்ட உண்டு. அதனால் எல்லோரும் பெருமாள்கிட்ட சேவிக்கும் போது எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் அது உண்டு. அது 3 விஷயங்கள். அதாவது ஒரு உத்தியோக புருஷ லட்சணம். ஒருத்தர் படிக்க போகிறா, எவ்வளோ காலம் படிக்கிறதுன்னு என்ன காலமெல்லாம் படிக்கலாம், ஆயுசு பூராவும் படிக்கலாம், பல டிகிரி வாங்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டிகிரி வாங்கினோடனே உத்தியோக புருஷ லட்சணத்துக்கு வேலைக்குன்னு நம்ம போயிடுறோம். ஆக அந்த வேலை கிடைக்கிறது, வேலை எடுத்து நல்லா சம்பாதிக்கும். அடுத்தது நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் என்ன? லைஃப் பார்ட்னர், அதாவது திருமணம் நிகழ்ச்சி. அதுக்கு உண்டான இங்கே சன்னதி இதுதான். அதுக்கு அடுத்தபடியாக இது எப்படி அப்படிங்கன்னா, நம்மளுடைய சந்திரனுடைய மனைவிமார்கள் 27 பேர். அவள் வேறு யாரும் இல்லை, நாம் பிறக்கின்ற நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி முடிய 27 நட்சத்திரம் தான் ஒரு மனிதன் பிறக்கணும். ஆக 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள், 12 ராசிகள். இதுதான் நம்மளுடைய அப்படியே ரோலிங் ஆகிட்டே வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம், பல கோடி பேர் ஒரு நட்சத்திரத்தில் இருப்பாள். ஆக இந்த நட்சத்திரங்கள் தான் சந்திரனுடைய மனைவிமார்கள். அதில் ரோகிணின்ற மனைவிமார் அதிகப்படியான பிரியம் சந்திரனுக்கு ஏற்படுறது. ஆனால் மீதி இருக்க 26 பர்த்தாக்கள் ஒன்றாக சேர்ந்து அவளுக்கு சாபம் கொடுக்கா. பத்தினிகள் என்ன கொடுக்குறான்னா, நீ அழகாகவும் பிரகாசமாகவும் இருப்பதால் தானே உன் அழகு குறையிட்டோன்னு. அதனால் கிருஷ்ணபட்சம் என்ற தேய்பிரையாகி அமாவாசையாகி இங்கே விரதமிருந்து மீண்டும் கலைகளை பெறுகிறார். அவள் தர்மபத்தியோடு சேர்த்து வைக்கிறார். அதனால் அதிசீக்கிர விவாக பிராப்தம். உத்தியோகன்றது தான் அவர் வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசம் என்றால்
அவருடைய உத்தியோகம் என்ன? படைக்கும் தொழில். அதை மீட்டு கொடுத்துருக்கார். அதனால் வர பாக்கியம் இங்கே அடையலாம். சந்திரனுக்கு சாபை மோட்சம், அதனால் திருமண நிகழ்ச்சி. அதுக்கு அடுத்தபடியாக சித்தகீர்த்தி என்ற ராஜாவுக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இங்கே விரதமிருந்து 4 வலிமை மிக்க புதலை பெற்றதாக வரலாறு. ஆக 3 வித பாட்டு வாழ்க்கைக்கு அடிப்படையானது இதுதான். படிக்கிறோம், உத்தியோகத்துக்கு போகிறோம், அடுத்தது கல்யாணம், திருப்பி குழந்தை. இப்படி வாழையடி வாழையாக வருவதே போகம். அந்த போகத்துக்குரிய நம்ம குடும்பத்தோடு இருக்கிறதுனா அது ஃபுல்லாக போகத்துக்குரியது தான். அந்த பெருமாள் தான் இப்போ சந்தோஷ நிலை. எப்படி மனைவிமார்களோட குடும்பத்தோடு இருக்கார். வந்து சேவிச்சு பாருங்கள். அதாவது பிரம்மா அவருடைய தொப்புள் கொடியிலே வந்தவர், புத்திரனுக்கு சமம். ஏவல் பணிகளை செய்ய காத்துள்ள கருடார் வாகனம் அங்கே பக்கத்திலே இருக்குது ரெடியா. ஸ்ரீதேவி பூமாதி மாவிமார்கள் நாம பிரம்மா புத்திரனுக்கு சமம். இப்படி குடும்பத்தோடு இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுக்கு தான் போகன்னு பேர். இந்த குடும்ப பிரச்சனைகள் இதுதான். உத்தியோகம், விவாகம், புத்திர பாக்கியம், இதுதான் கண்டினியூவாக வாழையடி வாழையாக வருவதே போகம். அந்த போகத்துக்குரிய சந்தோஷ நிலை நம்ம கோவிலில் பெருமாளை வந்து சேவிக்கும் போது கிடைக்கும். இது 2000 வருஷத்துக்கு முன்னால் பராக்கிரம பராந்தக சோழ காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சிங்க. 2000 வருஷம் கோவிலுன்னு நினச்சிடக்கூடாது. அது புதுப்பிக்கப்பட்டது. நம்ம காலத்தில் இப்போ புதுப்பிக்கப்படுறோம். இப்போ திருப்பணி நடந்துட்டுருக்கு. ஆக இது 3வது சம்பிரோஷனை. 1997 ஒரு சம்பிரோஷனை, 2000 ஒரு சம்பிரோட்சணைன்றது கும்பாபிஷேகம் அர்த்தம். இப்போது 3வது முறையாக இதை நம்ம பண்ணுறோம். இது வந்து பெரிய திருப்பணி. அரசின் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலை ஆட்சியின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த கோவில் அவருடைய வழிமுறையில் அவருடைய வழிகாட்டில் தான் இந்த கோவில் பெரிய திருப்பணியாக இப்போ மதில் வேலை, திருத்தேர், பெரிய தேர் இதெல்லாம் நாம் இப்போ ரெடி பண்ணுறோம். ஏன்னா இதெல்லாம் எவ்வளோ காலத்துக்கு எவ்வளோ 1000 வருஷங்கிறது சொல்ல முடியாது. அதை நாங்கள் புதுப்பிச்சுட்டு வரோம். அவ்வளோ விசேஷமான இந்த சன்னதி இப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கிறது. ஆனால் இந்த கோவிலுடைய சன்னதி வழக்கங்கள் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரையும் சன்னதி திறந்தே இருக்குது. பெருமாளை வந்து சேவிக்கிறவா எந்த குறைபாடுகளும் இல்லை, வந்து சேவிச்சுட்டு போகலாம். என்ன ஒன்று, பக்தர்கள் அமைதியாக வரிசையாக போவது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா முறையாக போனோம்னா முழுமையான பலன் கிடைக்கும். நம்ம அதை விட அவசரமான ஒரு நாள் தேவைப்படும். ஒரு ப்ரோக்ராம் பண்ணனா அதுக்கு மணிக்கணக்காக நின்று ஒரு படம் பார்க்கணும், 2 மணி நேரம் நிற்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். அது மாதிரி வரிசையில் இருந்து முறையாக தரிசனம் பண்ணும்போது முழுமையான பலன் கிடைக்கும். இது எதனா ரெக்கமெண்டேஷன் அதுக்கு இதுன்னு இந்த சந்தில் போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அது இருக்கிற பர்சன்டேஜ் அதுதான். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட இந்த ஸ்தலத்தை பற்றி, ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னவான்னு சொல்கிறாங்க. இதனுடைய சிறப்பு என்ன? ஏன்னா ஸ்ரீரங்கம் வந்து 2வது யுகம் 7வது அவதாரம். 4 யுகங்கள் கிருத்தா, திரேதா, துவாபரா, கலியுகம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு யுகம் பேர் கலியுகம். முதல் யுகத்தில் முதல் அவதாரத்தில் வந்துட்டவர். 2வது யுகம் 7வது அவதாரம் ஸ்ரீரங்க ரங்கநாதன். இஷ்வாகு வம்சத்தினுடைய குலதெய்வம் ரங்கநாதன். இஷ்வாகு வம்சன்றது சூரியனுடைய வம்சம். சூரியனுடைய வம்சத்தில் வந்தவர் ராமர். ராமருடைய குலதெய்வம் ரங்கநாதன். அப்படியே அந்த இஷ்வாகு வந்து கொடுத்த விமானத்தை ராமர் வழிபட்டு வந்திருந்தார். அதை வழிபட்டுன்னு வந்ததில் விபீஷன் ராமர் பட்டாபிஷேகம் இதெல்லாம் முடிஞ்ச கையோடு எல்லாருக்கும் ஒரு அன்பளிப்பு கொடுக்குறார். அதில் ஸ்ரீரங்க விமானத்தை விபீஷன் கேட்டு வாங்கிட்டான். ஏன்னா பெரிய பலம் புரிந்த அண்ணன் ராவணனே வென்றான் ராமன்னா அதுக்கு ஸ்ரீரங்க விமானம் தான் காரணம் அப்படிங்கிறது அவனுடைய யுக்கு. ஆக அவன் சுயநலம் கருதி ஸ்ரீலங்காவுக்கு அதிபதி ஆகும்போது அந்த விமானத்தை எடுத்து செல்லும் வழியில் காவிரி இயற்கை அழகில் அந்த விமானத்தை வச்சுட்டான். வைக்கப்பட்ட இடம் அனாதை. ஆதி திருவரங்கம் அனாதி ஸ்ரீரங்கம்னு சொல்லுவான். இது வழக்கு. இதை யாரும் இது பண்ணிக்க வேண்டியதில்லை. அது வைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறத போடுறதுனால அதனால் வந்து அங்கே அது வைக்கப்பட்ட இது வரலாறு அவனே சொல்லுவான். அதான் வைக்கப்பட்ட காவிரி இயற்கை கடல் தான் அது விபீஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா அடிச்ச வழியில் அது பிரதிஷ்டை ஆனது. அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் அங்கே வச்சுட்டா அப்படிங்கிறது. அப்போ முந்தைய காலம் கிருத யுகம் முதல் அவதாரம். தசவதாரத்தில் மச்சமாய் கூரமாய் கோர வராகமாகி வாமனனாய் இப்படி தசவதாரங்களிலே முதல் அவதாரம் மச்சவதாரம். முதல் யுகம்ன்றது கிருத யுகம். இதிலே பொருள் இருக்கு. அப்போ தமிழக ஆதின்னா பழமையானது முதன்மையானதுன்னு அர்த்தம். ஆக இந்த ஊருக்கு பெயர் வர காரணம் ஆதி திருவரங்கம். ஆதி திருவரங்கம்னா பழமையானது முதன்மை. இந்த திருவரங்கிறதுக்கு என்ன பொருள்? திருன்னா மரியாதைக்குரியது. அரங்கநாதன், அரங்கன்னா உலகத் தலைவன் அர்த்தம். தமிழாக்கத்தில் இது உலகத் தலைவன் அப்படின்னு பேர். உலகத் தலைவன் அப்படிங்கிறது தான்
இந்த ரங்கநாதன், ரங்கன்னா உலகம், நாதன்னா தலைவன், புரியுதுங்களா? இப்படி ஒரு அமைப்பு இங்கே வருது. இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுக்காவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து 40 கிலோமீட்டரில் கள்ளக்குறிச்சியிலேருந்து இப்படி இங்கேயும், விழுப்புரத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்லையும், திருவண்ணாமலையிலேருந்து 32 கிலோமீட்டர் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தென்பெண்ணை நதி இயற்கை வாழ்ந்த ஒரு சூழ்நிலை. இந்த தென்பெண்ணை, அதாவது இந்த ஆற்றினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெண்ணெய் உருகுமுன் வெண்ணெய் பெருகுமா. அதாவது வெண்ணெய் உருகுது எவ்வளோ நேரமோ அவ்வளோ நேரத்தில் அந்த ஆறு பெருகி போகும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆற்றுல இறங்கி நடுகிறது அவ்வளோ விஷயமானது. இப்போ நம்ம திருக்கோவிலினுடைய பெருமாள் திருவடிக்கு நேரம் வருது இந்த கஷேத்திரம். கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம். விமானம் சந்தோமய சாயாஜ விமானம். தீர்த்தம் தென்பெண்ணதி சந்திரபுஷ்கரணி. சலவிருட்சம் பெண்ணை மரம். கிருஷ்ணன் இங்கே பாலப்பருவமா தோபராத்தில் இருக்கும்போது இங்கே வாழ்ந்துருந்தா கொஞ்ச காலம் கழிச்சிருக்கார். அதனால கஷேத்திர பாலகன் கொடிகம்பத்துக்கு மேலே இருப்பார். வந்த உடனே கொடிகம்பம் நமஸ்காரம் பண்ணும். கீழே அங்கே என்ன அப்படின்னு சொல்கிறேன், நமஸ்காரம் பண்ணணும்னா காமதாபதண்டம், அதாவது நம்மளுக்கு கோபங்கள், தாபங்கள், காபங்கள் இதெல்லாம் பலிபீடத்தில் பலி கொடுத்துட்டு போயிடும் உள்ள. அதுதான் அர்த்தம். கீழே சாஷ்டாங்கமாக அந்த அவங்களும் நம்ம சேவிக்கிற மாதிரி நாம் பண்ணுறோம். அதுதான் துவஜஸ்கம்பத்தை தான் விழுந்து. சன்னதிக்குள்ளே எங்கேயும் விழுந்து சேவிக்கக்கூடாது. பிரம்மோற்சவ நகர கோவிலில் துவஜஸ்கம்பத்தில் தான் விழுந்து சேவிக்கணும். மற்றும் இங்கே வந்து தாயார் சன்னதி, வரதராஜன், ராமர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, வேதாந்த தேசிகர், விஸ்வசேனர், கஷேத்திர பாலகன், இப்படி சன்னதி பிரகாரங்கள்லாம் இருக்கு. சக்கரத்தாழ்வார் அவர் உற்சவமூர்த்திக்கு மூலவர் பிரதிஷ்டை பண்ண போறார். இப்போ இந்த 2025 இலக்கு மிக பிரம்மாண்டமான சம்பிரோட்சனை, அதாவது கும்பாபிஷேகம், குடமுழுக்கு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற போற ஏற்பாடு செய்யப்பட்டு வருது. இதில் தேர் ரெடி ஆயிட்டு இருக்கு. வெள்ளோட்டம் அதுவும் ஒரு 150 சுமார். இங்கே நான் அடிக்கடிக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கு. சுமார் தான் சொல்லியிருக்கேன், கணக்கு வழக்கெல்லாம் நான் பார்க்கல. ஏன்னா தேர் எவ்வளோ நாள் ஆச்சுன்றது இன்னும் இதுவரையும் தெரியல. இந்த கோவிலுடைய வரலாறு, இந்த பெருமாள் வந்து எப்படி அமைஞ்சது அப்படின்றதுக்கு இப்போ நம்மளா சொல்கிறோம். பஞ்சாங்கத்தை எடுத்து முதல் பேஜில் பாருங்கள், 2 பேஜில் பாருங்கள். கிருத யுகம், திரேதா யுகம், தோபரான் வருஷங்கள் குத்துருக்கான், அதை பாருங்கள். ஆனால் ஒரு நாள் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, உத்தராயண புண்ணியகாலம், இப்போ தை மாதம் வந்து உத்தராயணம், இதுலேருந்து ஆடி மாதம் வெள்ளம் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது தேவர்களுக்கெல்லாம் பொழுது போகிறது மாதம் அது. ஆடி மாதத்தில் அப்படி பொழுது போயின்றது. வழக்கு வச்ச நேரம்னு வச்சுங்களேன். இது வந்து உத்தராயண புண்ணிய காலத்தை வழக்கு வைக்கிற நேரமாக பகல்லாம் முடிஞ்சு உத்தராயணம். அப்புறம் தர்ஷனாயணம், அந்த உத்தராயணத்துக்கு தர்ஷனாயணத்தினுடைய விடியற் காலம் மார்கழி மாதம். அதுதான் மார்கழி மாதத்தில் நம்ம காலையில் எழுந்துக்கிறோம். அது விடியும். உடனே தை மாதம் 1ஆம் தேதி வர்றது. அந்த 1ஆம் தேதி வரும்போது உத்தராயண புண்ணிய காலம் வருது. இப்படி பகலும் இரவும் சேர்ந்தது ஒரு நாள். பிரம்மாவுக்கு ஒரு நாள், நம்மளுக்கு ஒரு வருஷம். இப்படி 365 வருஷம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு வருஷம். அதோட நம்மளுக்கு 100 வருஷம் கேரண்டி கொடுத்துருந்தாருன்னா 4வது பிறவிக்கு போவோம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், யாரும் எதுவும் முடியாது. புரணத வருடம், புரணத ஜனம், புரணத வருடம், அதாவது எப்போ இறப்போம் எப்போ வருவோம்னு கிடையாது. எல்லாம் புது புதுசாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் வந்து எல்லாம் நல்லதே செய்துட்ருக்குறோம். கோவில்லாம் வந்திருக்கோம்னா உன்னுடைய ஊழ்வினை, அது முன்ன செய்த பாவ கர்மங்கள் கழித்து தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு இருக்க ஆதித்யர்கள்லாம் இங்கே அடக்கமாக இருக்குது. சூரியன் சந்திரனே பெருமாளுடைய நேத்திரங்கள். பெருமாள் 10 காலையே அந்த ரங்கநாதர் சூரியன் சந்திரன் அப்படின்னு 2 பார்வைகள் அவருக்கு இருக்கு. ஆதிசேஷன் ராகு கேது. சனி பகவான் முழங்கால், சனிவாரம் முழங்காலில் அந்த பாதவில் அவரது ஆட்கள். ஆபிக்கமலத்திலிருந்து வந்து குரு, அதுக்கு கீழே மர்மபாகத்தில் இருக்கிறது சுக்கிரன். இப்படி 9 கிரகங்களுக்கும் இங்க பூமாதேவி வந்து பெருமாள் திருவடியை மணிமேல் வச்சிருக்கா, அது செவ்வாய். இப்படி 9 கிரகங்களும் இன்னும் இல்லாத கிரகங்களும் அதில் சேர்ந்திருக்கும். இப்படிதான் இந்த திருமேனி அமைஞ்சிருக்கு. இந்த பெருமாளை சேவிக்கிற மாத்திரத்தில் நம்முடைய வினைகள் எல்லாம் தீரும். அது எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதுதான் அப்படிங்கிறது நம்ம கணித முடியாது. அதனால அது பிரபஞ்சம் சூட்சமா வச்சுக்கிது. அதுதான் இப்போ நம்ம கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, உள்ள தாயார் சன்னதி பெருமாள் சரியா மேலே பௌர்ணமி குத்துருக்கோம், அது உள்ள அம்புலிங்கிற முயல் சின்னம் குத்துருக்கோம், 2 பள்ளிகள் மணிபடியாக இருக்கும். நிறைய பேருக்கு இது என்ன ஏதுன்னு தெரிய வராது. ஏதோ மேலே வரைஞ்சிருக்கா அப்படிங்கிறது. எல்லா பெரிய கோயிலையும் அது இருக்கும். அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலில் மட்டும்தான் அது இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது ஏன்னா அது ஞானிகளுக்கு மட்டும், அது அவளுக்கு.
உள்ளே இருக்க பெருமாளால் போயெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது இருக்குதா பழமையானதானே அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி தான் உள்ளவே போவான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிரகண காலம்னு உங்களுக்கு தெரியும். சூரியனை பிடிக்கிறது, சந்திரனை பிறக்கிறது, இப்படி பிடிச்சு விடும். அப்படி விடும்போது கிரகண காலம். அந்த கிரகணத்தில் சாப்பிடக்கூடாது, போகம் பண்ணக்கூடாது, மற்ற தூய்மையான எந்த பணிகளும் செய்யக்கூடாதுங்கிறது தான் விதி. ஆகாரம் ஜென்ன ஆகாது அதெல்லாம் சொல்றது. வயல்வெளியில் விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அவனுக்கு என்னன்னு தெரியாது. அவன் பசி வந்தால் சாப்பிடுவான். எதுனா பாம்பு கம்பு வந்ததுன்னா அடிச்சிடுவான். அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் நோக்க என்னான்னு தெரியாது. அவன் அந்த மாதிரி பாவங்கள்லேருந்தும் இந்த சன்னதியை சேவிக்க மாத்திரத்தில் விடுதலை ஆகும். அதுதான் அங்கே பௌர்ணமியினுடைய நிழலுடைய வாகனம் என்னன்னு கேட்டா அம்புலி அப்படின்னு சொல்ற முயல். அதுதான் இந்த சின்னம். 2 பாம்புகள் பிடிச்சு விடும். கிரகண காலத்தில் ஏற்படுகிற தோஷம். பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கோம், அது கதவு இப்படி திறக்கும் போது மாட்டிக்கும், ஒன்று இருந்துடும், சாபம் கொடுக்கும். அந்த விமோச்சனத்திலேருந்தும் இது மாதிரி நம்ம கிரகண காலத்தில் சாப்பிடக்கூடாது, போகம் கூட, போகம்னா இணையிறதுன்னு அர்த்தம். இது மாதிரி செய்கிற பாவங்களில் இருந்தும் பாம்பு அடித்து விட்டதிலிருந்தும் இந்த பாவங்களில் இருந்தும் உன்னை விடுதலை செய்கிற இந்த பெருமாளை சேவிக்கும் போது இந்த தோஷங்கள் விலகிடும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சில் வச்சிருக்கான். நிறைய பேருடைய கருத்து என்னன்னு தெரியாத இதை பார்க்கணும் அதை பார்க்கறது இல்லை. பெருமாள் தாயார் பெருமாளை சேவிக்கணும், அவ்வளோதான். அந்த பாவங்கள் போக்கிறதுக்காக. அது யாருக்காக வச்சது அப்படின்னா ஞானிக்காக. அவன் எங்கேயா ஒரு மூலையில் உட்காந்துருப்பான், ஒரு விபூதி கொடுப்பான், போப்பா அந்த கோவிலில் அந்த தென்பெண்ணில் குளிச்சுட்டு அந்த பெருமாளை போய் சேவி, உன் குறைகள்லாம் போயிடும். அப்போ இந்த கோயிலுடைய அமைப்பு என்ன? இந்த கிரகங்கள்லேருந்து விடுதலை பண்ணதுக்காகவும் இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயத்திலும் மண்ணடி சாஸ்திரம் எல்லா சாஸ்திரங்களும் வச்சு தான் ராஜாக்கள் இந்த கோயிலை கட்டியிருக்கா. அதனால தான் இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இதோ இருக்க இந்த நெற்களஞ்சியம் இது எவ்வளோ நாள், நம்ம 2000 வருஷம் நம்ம தோராயமாக சொன்னோம். அது இலக்கு கணக்குன்னு என்னன்னு தெரியாது. கீழே 40 அடி வெள்ளம். இது உள்ள தானிய கிடங்கு இருந்து எங்க எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்துருக்கா. பஞ்சம் ஏற்படுற காலத்தில் அதெல்லாம் நிறைய எங்க பராந்தக சோழ ஆளுகளே இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றா தெரிய போகிறது. அடியேன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் பள்ளிகொண்டா நான் ஒரு 27 வருஷம் ஆகிறது. ஆனால் நான் இது இங்கே பார்க்கும்போதே பெருமாளுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நான் வரும்போது பிரம்மச்சாரி, இப்போ கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் ஆகி அவனும் படிப்பில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுவே என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததே ஒரு வரலாறு தான் இப்போ நான் நினைக்கிறேன். அதெல்லாம் உண்மையும் கூட. அதனால் நீங்கள் சேவிக்கும் போது பெருமாளை சேவிக்கிறது, இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இந்த அமைப்பு எப்படி பார்க்க முடியும்? காலையில் பார்த்துட்டோம், நம்ம இங்கே சேவிச்சாதான் தெரியும். அதான் வரிசைக்கிரமாக சொல்லியிருக்கேன். முழுமையாக பலன்னா ஒழுங்காக வரிசையில் வரணும். யார் உனக்கு தெரிஞ்ச கூப்பிட்டா கூட போகக்கூடாது. ஏன்னா அங்கே கிரகம் வேலை செய்யும். வா நான் தையில் இட்டும் போகிறேன், பலன் கிடைக்காது. முழுமையாக 100க்கு 100 வாங்கணுமா, லைனில் போ, மணிக்கணக்காக நில்லு. நான் தான் திறந்து வச்சிருக்கேன். அதனால் இங்கே வரிசையாக இருந்து நல்லபடியாக தரிசனம் பண்ணால் நான் சொன்ன பலன் முழுமையாக உங்களுக்கு ஏற்படும். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. நல்ல ஒரு அமைப்பு. இந்த சன்னதி சேவிக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணியிருந்தால்தான். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம நேத்திரத்தில் பார்க்குற அந்த மகிமை, அந்த பெருமாளை பார்க்கும்போது திருமணி இன்னும் சட்டை கேட்டுட்டு போனால் இன்னும் நல்லது. அவருடைய பார்வை நம்ம மேலே படுது. நம்மளுடைய பார்வை படுறதில்லை, அவருடைய பார்வை நம்ம மேலே படுறது. அது ரொம்ப சிறப்பு. அதனால் உங்களுக்கு நீண்ட ஆயுள். இந்த மாதிரி நம்ம சம்சார பந்தத்தோடு இருக்கிறதுனால, குடும்பத்தோடு குடும்ப பிரச்சனைகளை இதுதான் நம்மளுக்கு. இந்த கோயிலுக்கு வரவா இந்த குறைகள், இதை நீங்கள் பெருமாள்கிட்ட சங்கல்பம் பண்ணால் போதும். யாரும் எதுவும் கிடையாது. மாய மந்திரம் தந்திரம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரண்டர் சரணாகதி தத்துவங்கிறத நம்ம எப்பவுமே பண்ணிக்கணும். சரணாகதிங்கிறது என்ன? பெருமாளை எல்லாரும் இங்கே சேவித்து அவருடைய மனப்பூர்வமாக சேவிக்கணும். வேற சிந்தனை எதுவும் வரக்கூடாது. அந்த சிந்தனையோடு வாங்க, முழுமையான பலன் பெறுங்க. இந்த ரொம்ப விசேஷமான இந்த சன்னதி சேவிப்பது பெரும் பாக்கியம். இந்த திருக்கோயில் சொல்லிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது. இது பஸ் வசதி, ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குது. நம்ம சேவிக்கிறது தான். இப்போ பெரிய திருப்பணி கோயில் மதில் எடுத்திருக்கா. இன்னும் நிறைய உள்ள திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு. கீழே பண்ணிட்டுருக்கா. நெற்களஞ்சியம் புதுப்பிச்சிருக்கா. இது பழமையான சின்னம். அந்த பழமையான கோவிலை நாங்கள் புதுப்பிச்சுட்டு வரோம். இப்போ 2025 இலக்கு எங்களுக்கு ஓடிட்டுருக்கு. என்னுடன் பணியாற்ற சமூக ஊழியர்கள் எல்லாமே எல்லாம் இருக்காங்க. மற்றும் நம்ம அரங்காவல குழு தலைவர் இப்போ புதுதாக ஏற்பட்டுருக்காரு. வாங்க. இவர் பேர் மாசிலாமணி. என் பேர் மாசிலாமணி.
திருக்கோயில் பணி நடந்துட்டு 13 கோடி நடந்துட்டு இருக்குது. நம்ம ரிஷிவந்தி சட்டமன்ற கார்த்திகேயன் வசந்த கார்த்திகேயன் அவர்கள் பேரில் வந்து நடந்துட்டு இருக்குது. திருப்பணி தேர் நடக்கிறதால தேர் வெள்வோட்டு ஓட்ட போகிறோம். அதுக்கு ரோடு சரியில்லை காரணத்தால் அண்ணன் சொன்ன உடனே ஏற்பாடு பண்ணார். கலெக்டரோட இட்டு வந்து 2 கோடி ரூபாய்க்கு மறுபடியும் சான்சல் பண்ணி உடனே ரோடு போட சொல்லியிருக்காரு. விரைவில் தேர் வெள்வோட்டம் நடத்தும். வாழ்த்துக்கள் ஐயா. நல்லபடியாக திருப்பணிகள் முடிஞ்சு ஆதி திருவரங்கன் அருள் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக எல்லாம் சென்றடைய எல்லாம் வந்து பக்தர்கள்லாம் வந்து நல்லபடியாக நிம்மதியாக சேவிச்சு ஆதி திருவரங்கன் அருளை பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்குகிறோம். ரொம்ப நன்றி. லக்ஷ்மி சரணசாங்காரி ஸ்ரீபட்சே சேவேங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம். இந்த யூடியூப் சிப்பு வந்து இதை பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பெருமாளுடைய அனுகிரகம். இன்னும் நாங்கள் எல்லாம் உலாவியாக எல்லாம் காமிக்கணும்னு இருக்கிறோம். ஆனால் அதுக்கு நேர காலம் வரும். மறுபடியும் நாங்கள் உங்களை சந்திப்போம். ஒரு 6 மாதம் காத்திருந்தா சந்தோஷம்.